பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 54:2 என சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கும், திரைகள் நீளமாகட்டும், அவை உன் கயிறுகள் நீளமாகட்டும், தடை செய்யாதே. ஆண்டவர் தம்மை நம்புகிற மக்களை பார்த்து உன்னுடைய தரிசனத்தை, உன்னுடைய நம்பிக்கையை தடை பண்ணாது. இன்னைக்கு அநேகருடைய ஆசிரியத்துக்கு அவங்களுடைய அவிசுவாசம், முயலாமை, அவங்களுடைய அவநம்பிக்கை, அவங்களுடைய பயம் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் ஸ்தம்பித்து இருக்கிறார். ஒருவேளை பொறாமப்படுவார்கள், கோபப்படுவார்கள், அவங்க நல்லா இருக்க நினைப்பார்கள். ஆனால் இறைவன் தம்மை படைத்த தாம் படைக்கப்பட்ட மனுஷர்கிட்ட சொல்றாரு, நீ தடையா இருக்காது. அவர் சொல்றாரு, நான் தடைகளை நீக்கி போடுகிறவன். மீகா 2:13, நான் உனக்கு முன்னே போய் குரலான செவையாக்குவேன். ஏசாயா 42, மீகா 2:13, நான் தடைகளை உடைக்கிறேன், ஆனா நீ தடையா இருக்காது. நம்ம சந்தேகம் என்ற தடை. லாசரு வெளியே வருவதற்கு அங்கே ஒரு கல் தடையா இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் வெளியே வருவதற்கு சந்தேகம் என்ற கல் தடையா இருக்கிறது, பாவம் என்ற கல் தடையா இருக்கிறது, கீழ்ப்படியாம் என்ற கல் தடையா இருக்கிறது. இந்த தடை இருப்பதினாலே வெளியே ஆசீர்வாதம் வருவதில்லை. இதைத்தான் உன் கூடாரத்தின் திரைகள், அதனுடைய துணிகள் திரைகள் நீளமாகட்டும், அது கயிறுகள் நீளமாகட்டும், நீ தடை பண்ணாது. இன்னைக்கு அநேகர் சந்தேகம், முறுமுறுப்பு, கீழ்ப்படியாம இறைவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியல. அருமையானவர்களே, இதைத்தான் கலாத்திய சபைக்கு 5:7 சொல்றாரு, உங்களை தடை செய்தவன் யாருப்பா? நல்லதாமா ஓடிந்த, நல்லதானே ஜெபம் பண்ணியிருந்த, நல்லதான ஓடி. 3வது புத்தி இல்லாத கலாத்தியரை, உங்களை மயக்கினவன் யார்? உங்களை தடை செய்தவர் யார்? நீங்க பாருங்க, ஆரம்ப காலத்தில் நல்ல ஜெபித்தவர்கள், இறைவனுக்கு தொண்டாற்றினவர், கொடுத்தவர்கள், தாங்கினவர்கள், இன்னைக்கு சோம்பேறியும் கீழ்ப்படியும் வசனம் உள்ளே இல்லாதபடி அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களே தடையாயிருக்கிறார்கள். தேவ மக்களே, இயேசு சொல்கிறார், நீ தடையா இருக்காத, தடை செய்யாத. உங்க ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால், நன்மை பெருக வேண்டும், பைபிளை நம்ம படிக்கணும். யார் யார் எதுக்கு தடையா இருந்தார்கள்? நல்ல விஷயத்துக்கு தடையா இருக்கலாம். இங்கே தாவீது சொல்கிறான், அங்கே 1 சாமுவேல் 25:33, நான் பாவம் செய்யாதபடி, நான் தீமை செய்யாதபடி நீ என்னை தடுத்தாய், நான் போய் அந்த கொலை செய்து விடாதபடி என்னை தடுத்தாய் என்று சொல்லி அங்கே அபிகாயிலை பற்றி அவர் சொல்லுகிறார். நான் போய் அவனை கொண்டுருப்பேன், பரவாயில்ல, நல்ல ஆலோசனை. நம்ம தீமை பெருகாதபடி தடுக்கணும். ஆமே. இன்னைக்கு பைபிள்ல நீங்க தேவ மக்களே, நீயே நானும் மாசத்தை பெற வேண்டும் என்றால், சில பிரசங்கி 10:11 படிச்சா, அலப்புகிற வாயை, தடை கட்டாத பாம்பு, தடை இல்லாத பாம்பு கடிக்குமே, அலப்புகிற வாயனும் கடிப்பான். அதுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ நம்ம நாவுக்கு கடிவாளம் போடணும், வாய்க்கு கொஞ்சம் தடை வைக்கணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று சில தடைகள்லாம் வைக்கணும். இதுக்கு நம்ம தடை வைக்கணும். ஆனால் விசுவாசத்துக்கு, ஜப வாழ்க்கைக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு தடை வைப்போம் என்றால் அடுத்த நிலைக்கு, அடுத்த அஸ்து போக முடியாது. ஒருவேளை ஒரு சிந்தையிலே, எண்ணங்களிலே பல தடைகள் இருக்கும் என்றால், இன்னைக்கு ஆண்டு சொல்ற, தடைகளை நீக்கி போடுகிறவன் நான் உனக்கு முன்பாக போகிறேன், நீ என்னை நம்பு, தடைகளை உடையும். ஆனால் நீயே தடையிறாதே. நீதிமொழி 24 படிக்கும்போது, நான் சோம்பேறி வயல் வழியாய் கடந்து போனேன், காஞ்சோரி மூடினது முற்காடாது, அதை தானியும் வளையாதபடி தடையா இருந்தது அவனுடைய வாழ்வு, அவனுடைய கீழ்ப்படி, அவனுடைய சோம்பேறித்தனம். சோம்பேறி குளிர் என்று அறுப்பிலை பிச்சை கடல் கிடைக்காதான், குளிர் என்று சோம்பேறி உழமாட்டான். இன்னைக்கு அநேகர் அவர்களே தடையா இருப்பதினாலே அவங்க வெற்றியும் ஆசீர்வாதமும் என்ன பண்ணுதா, அது தூரமாக்கப்படுகிறது. வெற்றிக்கு அவர்கள் தூரமாக மாறுகிறார்கள். அருமையான தேவ மக்கள், ஒரு சின்ன செய்தி தேவன் உங்களை பார்த்து சொல்ற, தடை செய்யாதே. உன் கூடாரத்தின் திரைகள் நீளமாக, கயிறுகள் நீளமாகட்டும், ஆண்டவர் தரிசனத்தையும் நம்பிக்கையும் பக்தி நீளமாகட்டும், நான் அற்புதம் செய்கிறேன். ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கியா, தரிசனம் பெருகட்டும். ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் ஓகே அப்படி பழகிட்டியா, ஆண்டவரே இதுக்கு நான் தான் காரணம், அடுத்த முயற்சிப்பதில்லை, என்னை வளர்த்து கொள்வதில்லை, அறிவிலே, திறமையிலே, புத்தியில வளர்த்து கொள்வதில்லை, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. நீ கேட்டினா தடைகள்லாம் நீங்கி போகும். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். தேவ மக்களே, இன்றைக்கு ஏசாயா 54:2 படி, உன் கூடாரத்தின் திரைகள் நீளமாகட்டும், கயிறுகள் நீளமாகட்டும், தடை செய்யாதே. உன்னுடைய ஆப்பு, ஆமே, அந்த முளைகள் ஷார்ப்பா மாறட்டும். கர்த்தர் உங்களை அப்படி மேன்மையான ஆசை அழைக்கிறார். உலகத்தில் யாரும் அப்படி சொல்ல முடியாது. நீ நல்ல முன்னேறிவான்னு சொல்ல முடியாது. உங்களை படைத்த ஆண்டவர் தான் சொல்ல, முன்னேறிவா, உன் நம்பிக்கை பெருக்க, விசுவாசத்தை பெருக்க, பக்தியை பெருக்க, நான் உனக்கு முன்னே போய் தடையெல்லாம் உடைக்கிறேன். நீ சோம்பேறிய தடையறாது, கீழ்ப்படியாம இராதே, நான் உயர்த்துவேன்.
ஏசாயா 54:2 படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தடைகளை உடைத்து நீங்கள் நினைப்பதில் வேண்டிக் கொள்ளும் மேன்மையான நன்மைகளை தந்து உங்களை உயர்த்துவாராக. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.